கடைசி நேரத்தில் படிச்சுட்டு எப்படி நம்ம பாஸ் ஆகிறது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. அதாவது எப்படின்னா, இப்போ கடைசி நேரத்தில் ஒரு 3 யூனிட்டை நீங்கள் கரெக்டாக, அதான் சின்ன சின்ன டாபிக் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு 3 டாபிக் தான் இருக்கும் ஒரு யூனிட்டில், 2 டாபிக் தான் இருக்கும் ஒரு யூனிட்டில். அப்படிங்கிற டாபிக்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு கவர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 3 யூனிட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, இல்லை 2.5 யூனிட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா கூட ஓரளவுக்கு உங்களால் எழுத முடியும். அதனால் 3 யூனிட்டு என்ன பண்ணுங்கள், 3 யூனிட் நீங்கள் கரெக்டாக படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா 3 10 மார்க்கை நீங்கள் அட்டன் பண்ணலாம். இதிலே 30 மார்க்ஸ் உங்களுக்கு வந்துருச்சு. அப்புறம் 5 மார்க்ஸு 3 அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா 3 யூனிட்டில் இல்லை எல்லா டாப்பிக்கும் பேசல, அப்போ 15 மார்க் வாங்கிடலாம். இங்கேயே 45 மார்க் வாங்கிடலாம் 70க்கு. அப்போ நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கிடலான்னு பாருங்கள். அப்போ அதுலேயே கூட குறைச்சாங்கன்னா கூட 40 மார்க் வாங்கிடலாம். அதனால் 3 யூனிட்டு கண்டிப்பாக நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப போதும். கடைசி நேரத்தில் படித்தா கூட பாஸ் ஆகிடலாம். புரியல அப்படிங்கிறவங்க நான் போட்டிருக்க வீடியோஸை 1 ஹவர், அப்போ 3 ஹவர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு 3 யூனிட். அப்போ இந்த 3 ஹவர்ஸ் இதை கேட்டுட்டு இதில் எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டோ அதை நல்லா மனப்பாடம் பண்ணிவிட்டு நல்லா வரைஞ்சி அந்த ஒரு பாடத்தை புரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் நல்லா வரைஞ்சிலாம் காமிப்பீங்க. ஒரு டிவிஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை போட்டு இது பண்ணி காட்டுறது, இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா ஈஸியாக பேப்பரும் கவர் ஆயிரும். அதே மாதிரி நல்ல மார்க்ஸும் வாங்கிடலாம். அதே மாதிரி ஒரு 10 மார்க்குனால் 5 பேஜஸாவது எழுதணும்னு சொல்லி உங்களுக்கு போட்டிருப்பாங்க. ஓகே, 5 பேஜஸ் எழுதணும். அது மாதிரி இதுக்கு 5 மார்க்குக்குனால் 2.5 பேஜ் எழுதியிருக்கணும். அப்போ அந்த 2.5 பேஜ் நீங்கள் கவர் பண்ணிடுற மாதிரி நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அந்த 3 யூனிட் படிக்கிற டாபிக்ஸை அந்த மாதிரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ 10 மார்க்னால் அட்லீஸ்ட் 5 பேஜஸ். நான் வந்து நல்ல ஃபுல் மார்க் வாங்குறவங்களுக்கு என்ன சொன்னேன், 10 மார்க் கொஸ்டினாக இருந்துச்சுன்னா 6 பேஜ் எழுதுங்கன்னு சொன்னேன். உங்களால் முடிஞ்ச 6 பேஜ் எழுதுங்க. அப்படி எழுதுனீங்கன்னா நல்ல ஃபுல் மார்க்காக கிடச்சிரும். அப்படி அதே மாதிரி 5 மார்க் கொஸ்டின் அப்படின்னும் போது அதுக்கு 3 பேஜ் எழுதணும்னு சொன்னேன். 80 அபவ்லாம் வாங்கணுன்றவங்க இப்படி கவர் பண்ணுங்கன்னு சொன்னேன். அப்படி முடியாதவங்க, எனக்கு இவ்வளோதான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து 2.5 பேஜும் 5 பேஜும் எழுத பாருங்கள். நல்ல டாபிக்ஸை புரிஞ்சுக்கோங்க, ஹெட்டிங்ஸை புரிஞ்சுக்கோங்க. இந்த டாபிக் வந்துச்சுன்னா சிலபஸில் இதில் என்ன இருக்குதுன்னு புரிஞ்சு படித்து எழுதுனீங்கன்னா ஈஸியாக நல்லாவே பாஸ் பண்ணிடலாம், ஸ்கோர் பண்ணிடலாம். கடைசி நேரத்தில் பயப்படாமல் நீங்கள் வந்து 3 யூனிட்டை தைரியமாக படிங்க. நல்லா புரிஞ்சு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக எழுதிடலாம். ஆல் தி பெஸ்ட்.